நீங்கள் எங்கே போனாலும் காம்பவுண்ட் சுவர் போட்டுறான். அவன் கண்ணு மணி தெரியாத பணத்தை வச்சுக்கிட்டு இருந்து வாங்கிட்டு காம்பவுண்ட் சுவர் போட்டுறான். சும்மா ஒரு ஒதுக்குப்புறம் போகிறதா இருந்தால் கூட முடியறதுக்கு வழி வசதி இல்லை இப்போ. The basic problem is the divide in thinking that certain rules apply in the city and the same rules don't apply in the countryside. This entire debate of local versus global is a myth. Today it's all global. It's a global local. With international free capital flows and international flow of labor, these dichotomies are going to actually fade away. It's going to be far more homogeneous. I don't think societies are getting more stratified. They're possibly getting more unified. I'm from Baroda. I moved out on a company transfer. I'm working for Reddington India Limited. It's into distribution of IT goods. City is it's a calm city and a clean city. Actually, what we have seen in Bombay and other places, comparatively, it's a very a good place to stay. We come every Sunday morning, and we were lucky enough to miss out that Sunday where tsunami occurred. Actually, that day also we had a plan, but we were feeling sleepy, and we said, okay, chalo ye Sunday nahi jate hain. So we just missed out, dropped out the plan of leaving that day, and we were lucky enough. அழகு சிங்கப்பூர் ஆகுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நொச்சிக்கு பக்கத்துலேருந்து ட்ரிபிள்யூனிக்கே செவ்வறு எழுப்புறேன்ட்டாங்க. எஸ்டேட்டு சீனாஸ்புரத்துலேருந்து அண்ணா சமுதிரி செவ்வறு எழுப்புறேன்ட்டாங்க. மக்களுக்கு வந்து ரொம்ப பேஜாராகுது. ஒரு வேளை கடல் வெளில போனால் கடல்லையும் மீன் ஆப்பிட்டா தான் ஒன்று, இல்லைன்னா அதுவும் சும்மா தான் இருக்கணும். அது வயிற்றுக்கு பசியோடு தான் இருக்கணும். அதை நம்பி தான் இருக்குது. அந்த மீன் ஆப்பிட்டா தான் நாங்கள் சாப்பிட முடியும். மீன் ஆப்பிடலாம் சாப்பிட முடியாது. கட்டு மரத்தில் வாரன் வந்து இந்த இடத்துல லைட் ஹவுஸ் பக்கத்தில் வந்து வாரன் போட்டாங்க. பீச்சு அழகு போட்டுருக்காங்க. சண்டை போலீஸ்ன்னு ஷூட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு எங்களுக்கு பயமாகி போச்சு. என்னடா அதுன்னு வந்து பார்த்தா அந்த ஊர் ஜனமும் இந்த ஊர் ஜனமும் 4 ஊர் ஜனமும் ஒன்றா கூடின்னு போலீஸாரன் இது மாதிரி தான் மரத்தை எடுக்கணும், ஊரை கலாட்டா பண்ணுறானுங்க, ஷூட் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படி இதெல்லாம் வந்து யாரும் ஒத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு 4 ஊரும் 5 ஊரும் சொல்லி ஒரு ஒற்றுமையாக இருந்து போலீஸாரங்களையும் நாங்களும் நியாயமாக பேசணும். அவங்களும் நியாயம் வரங்கிறது அது மேலத்தில் என்ன அதிகாரம் கொடுத்து இது பண்ணாங்க சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களை வந்து போலீஸாரனையும் எங்களை வந்து பேச முடியல, அவனும் வந்து எங்களையும் பேச முடியல. ரெண்டுத்தில் அவனும் நாங்கள் பேசுகிறத வந்து அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் வந்து மேலத்தில் அதிகாரினால அவன் வந்து கொஞ்சம் இதுவாக பேசுகிறப்போ பேசுகிறான். இதாலே இப்போ பயங்கர கலவரம் ஆகிப்போச்சு பேச்சுனால. போலீஸாரங்க 2 பேர் அவங்கள அடியா எங்களை ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுவேன். நாங்கள் அவங்கள ஒரு 2 பேர் அடிக்க வச்சு தாவாரம் வந்து வர வச்சு என்ன சிஎம் ஃபோன் பண்ணி என்ன ஷூட் பண்ண ஆர்டர் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இது வரைக்கும் எங்களை வந்து இங்கே ஒரு 4 பேர் 5 பேர்கிட்ட செத்துறாங்க. ஐயத்துக்கு பண்ணுறது ஒரு 2 பேர் 3 பேர், நடுவுப்பில் வந்து ஒரு 4 பேர், அதே மாதிரி தான் ஒரு நம்ம அண்ணா சமுதி வரைக்கும் ஒரு 20 பேர் 30 பேர்கிட்ட செத்துறாங்க. அது அப்படியே கேஸ்லாம் நிலுவையில் அப்படியே இருக்குது. மனித உரிமை கழகெல்லாம் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அடி நிறைய போராட்டம் அது இதெல்லாம் பண்ணி அவங்க தக்க வச்சுட்டாங்க இடத்த. இல்லை திருப்பி ஏதோ ஒரு ரூம் அதை அடிப்பட்டு இப்போ லேட்டஸ்ட் வீடெல்லாம் எடுக்கிற மாதிரி இங்கே யாரும் எடுக்கக்கூடாது பீச்சில். இந்த இடத்த எடுக்கணுன்றாங்க. மீனவர் வந்து வெளி இடத்துல மாறணும். நாங்கள் இதை கடல் நம்பி இருக்கிறோம். இதை நம்பி இருக்கும்போது நாங்கள் வந்து எந்த இடத்துக்கு நாங்கள் போய் இருக்க முடியும் சொல்லி பிளாட் படத்தில் பிச்சையை எடுக்க முடியும். வந்து அழகுபடுத்தணும்னு சொல்கிறாங்க. 2000 கோடிக்கிட்ட செலவு பண்ணி இந்த செவரெலாம் எழுதுறேன்றாங்க. அது ஊருக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா அது வந்து எல்லா ஊரும் ஒற்றுமையாக இருப்பாங்க, ஊருக்கு ஒத்து கொடுக்க மாட்டாங்க. One major water asset in the city is a system of marshes, creeks and estuaries. We haven't understood the importance of these water assets. You take the Adiyar Creek, it is about 100 acres in extent. A beautiful creek. Even today there is quite a bit of biodiversity. The destruction started 2-3 decades ago when in this foreshore estate they started dumping debris to
build a bus stand there. Fortunately, that got abandoned. But still, the destruction of the creek is still there. This creek serves a very useful purpose during flood. Because when there's a heavy monsoon and there's a flood, the level of the sea is also high. So the water doesn't drain that easily into the sea. It is in those times you need these creeks and you need the Pallikarnai marsh. All these structures are needed. This has been destroyed systematically by commercial interests, and huge structures are coming up. And after the tsunami, the government talked about resettling people and taking people out of this 200-meter zone so that the coastal ecosystem is safeguarded. But that seems to be a very selective application of the law, because they are talking about it only for the poor fishermen and hutman dwellers, not about these commercial development that has taken place, especially in the Adayar Creek. Anyone goes there will be shocked that anything that close to the sea can be allowed to be built, and some major reputed educational institutions in the city which were asked to do a survey of that gave a report to the court that it is more than 500 meters from the sea. I don't know what scale they used to measure the distance between this development of the Adayar Creek and the high tide mark, but then it is atrocious how it went on. Ennur Creek is another beautiful creek which is full of industrial pollution from the Manali industrial area. It's all chemicals that is flowing there, and any number of such water bodies along the creek which are very badly misused. கொத்தால்சாவடி மார்க்கெட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுனுடைய முக்கியத்துவம் வந்து இந்த பகுதியில் உள்ள எல்லா நெருக்கடி சுகாதார, அதாவது ஸ்கூல் சில்ட்ரன்லேருந்து ஆஃபீஸுக்கு போகிறவங்க, செக்ரட்டரியேட்டுக்கு போகிறவங்க, கவர்மெண்ட் சர்வீஸு, பேங்க் வேலை போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, அதாவது நம்ம ஆஸ்பத்திரிக்கு பேஷண்ட்டு ஆஸ்பத்திரி போகிறவங்க, ட்ரெயினுக்கு போகிறவங்க, பஸ்ஸுக்கு போகிறவங்க எல்லோரும் இந்த நெருக்கடியை தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. அதாவது சென்னை நகரத்தை வந்து 2000 வருஷத்துக்கு அழகுபடுத்த போகும்போது எல்லாத்தையும் விட முதல் உரிமை இந்த கொத்தால்சாவடியை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் கொடுக்கணும். நாங்கள் கொத்தால்சாவடியிலேருந்து கிட்டத்தட்ட சிட்டியில் உள்ள பாப்புலேஷன் ஒரு 70 லட்சம் பேர் இல்லாமல் சிட்டியை சுற்றி உள்ள ஒரு புறநகரில் 30 லட்சம் பேருக்கு ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 1 கோடி பேருக்கு காய்கறி இங்கேருந்து சப்ளை ஆகுது. அப்போது இந்த 1 கோடி பேருக்குள்ள மெட்ராஸ் மார்க்கெட்டுக்குள்ளே 236 ரீட்டைல் மார்க்கெட் இருக்குது. அது இல்லாமல் புறநகர் மார்க்கெட்டிலேருந்து வேறு அங்கே வர்றாங்க காய்கறி வாங்குறதுக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் இந்த ஜனங்கள் இந்த இதில் ஃப்ளோட்டிங், அதாவது வந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் இவ்வளவு நெருக்கடிக்குள்ளே, அதாவது இந்த கொத்தால் மார்க்கெட்டு நெருக்கடிக்கு ஆனதுக்கு சுற்றி 7 தெருவையும் நடைபாதை ஆக்கிரமித்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து தலைவர் சுகம் கிடையாது. அங்கே லைனுக்கு வரைக்கும் தான் தலைவர் பாடுறாரு. லஞ்சம் கொடுத்தா தான் தலைவர் எந்த மூர்ச்சி எடுப்பார். நாங்கள் எதுவுமே, நாங்கள் ஏழை புள்ள குட்டிக்காரு, நாங்கள் இங்கே போய்க்கிறோங்க. இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்களால் எங்கேயும் போக முடியாது. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரூபாய்க்கு 10 பைசா வட்டிக்கு வாங்கி இந்த பிளாட்பாரத்தை நம்பி நாங்கள் கடை விற்கிறோம். அதில் கடன் கொடுக்கணும், சாப்பிட்ணும், துணி கட்டணும், எல்லாம் செய்யணும். நாங்கள் ரொம்ப ஏழைங்க. நாங்கள் எங்கே போய் திடீர்னு கடை எடுத்தால் நாங்கள் எங்கே போய் நாங்கள் அண்டுவோம் சொல்லி. எங்களுக்கு வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது. இதே பிளாட்பாரத்தில் கடை விற்றுட்டு இதே பிளாட்பாரத்தில் இருக்கிறோம். நாங்கள் இங்கேயோ பேரம்பத்தி எடுத்தோம், இங்கேயோ மர்மப்புள்ள சம்பாரித்தோம், எல்லாமே இங்கேயோ நடந்துருக்குறோம். நாங்கள் திடீர்னு கடை எடுத்தால் நாங்கள் எங்கே போய் நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு ஒரு வழி காட்டினாலும் நாங்கள் அதை கொண்டு நாங்கள் போய்ச்சிக்குவோம். எங்களுக்கு யாரும் எங்களுக்கு எதிரும் கிடையாது. நாங்கள்லாம் ஆம்பளை துணை இல்லாதவங்க. ஆம்பளை இருந்தாலும் சம்பாரிச்சு நாளெலாம் கொடுக்கறதுக்கு இல்லை. அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம். மீறி பேசினாக்கா போலீஸுக்காரங்க வராங்க, அடிக்கிறாங்க, ஒதுக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. வாரி ரோட்டில் அடிக்கிறாங்க, அனாவசியமாக பேசுகிறாங்க. எங்களால் நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்த விட்டால் எங்களுக்கு வேறு விதியே கிடையாது. இந்த இடத்துல எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க, நாங்கள் போய் சீக்கிரம். 1977 எம்எம்டிஏலேருந்து அதிகாரிகள் வந்து
எங்களோட அதாவது சார்ஜ் டவுனில் இருக்கிற மொத்த ஹோல்சேலையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்தோடு எங்கள் கூட மாத்திரம் இல்லாமல் நான் பெர்சபிள் ஃபுட் கிரைன்ஸு மற்ற எல்லாரோடையும் டெக்ஸ்டைல்ஸ்காரங்களோடையும் பேசினாங்க. நாங்கள் சரின்னு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு எங்களுக்கு விலை நிர்ணயத்தில் ரொம்ப நாள் முடிவாகாமலே இழுத்துக்கிட்டு வந்து 88 தான் அவங்களுக்கு எங்களுக்கு விலை முடிவாச்சு. அதாவது எங்களுக்கு வந்து சார்ஜ் டவுன் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு 375 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு, வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு 450 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுன்றதில் ரேட்டு முடிவு பண்ணி நாங்கள் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டோம். எங்களுடைய பணம் நாங்கள் லேட்டாக கட்டினாக்கா வட்டியோடு செலுத்துகிறோம். அதே நேரத்தில் இப்போ காலம் கடந்து இன்னும் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுக்காமல் இருக்குது. அதுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக எங்களுக்கு சீக்கிரம் கடையை கொடுங்க. ரெண்டாவது சினிமா போக்குவரத்துக்காக நாங்கள் பணம் கட்டி நாங்கள் ஆள போகிற கடையை வந்து வாடகைக்கு விட்டுருக்குறீங்க, இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கோர்ட்டில் போயிருக்கோம். இதனுடைய கோர்ட்டுக்கு போயிருக்க சமாச்சாரத்தை ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து பிரித்தாளணும்னு சொல்லிட்டு வியாபாரமே பண்ணாத தகுதி இல்லாத ஒரு சில ஆட்களை வந்து இந்த வேற ஒரு சங்கம் இந்த ஒரு சங்கம்னு சொல்லிட்டு ஒரு மாயை கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில் இவங்க போகிறதுக்கு பிரியப்படலை அப்படிங்கிறதுக்காக ஒரு சில தவறான பிரச்சாரத்தை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அழுகும்பொருள் வியாபாரிகள் எல்லாரும் எங்களுக்கு உள்ள வசதிகள் அங்கே செஞ்சு கொடுத்தாக்கா போகிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும். The recession is today, for today's day, I think the government is really taking up a good action on the people. So not to get any further disasters coming to anybody, to the public. And especially the children which are not obeying the government or the law, and then they go ahead, which we have already seen past few days back, that some are still swimming in the water. We don't know what's happening tomorrow for anybody, but why not take precautions? Precaution is better than cure. அது இப்போ வந்து இந்த காணும் பொங்கல் வந்து தடை பண்ணியிருக்காங்க. கடற்கரையில் வந்து குளிக்கவோ கொள்ளவோ கடல்கிட்ட போவோ ஏதோ பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க, தடை பண்ணியிருக்காங்க. அது இன்றைக்கி எப்படி உள்ள அலோட் பண்ணுவாங்களா என்னான்றது தெரியல. காணும் பொங்கல்னா எல்லா கூட்டமும் இங்கே தான் இருக்கும், ஜனம் ஜேன்னு இருக்கும். நடக்கிறதுக்கு இடம் இருக்காது, அப்படி உட்காரது கூட இடம் இருக்காது. பக்கத்தில் பதில் உட்காந்துருப்பாங்க. காணும் பொங்கல்னா நம்ம உட்காந்து இங்கே ஒருத்தர் குரூப் அங்கே வருதுன்னா இங்கே நம்ம உட்காரதுக்கு இடம் கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு இடத்த தேடணும். இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்குன்றது தான் தெரியல. அது ஈவினிங் தான் தெரியும். சுனாமியால் ஒரு நாள் ஒரு ஒருத்தர் பயத்தில் இருக்காங்களா இல்லை வருவாங்களா அப்படின்றது தான் தெரியல. வராமலே இருக்க முடியாது சார். இன்றைக்கி தான் ஒரு நாள் தான் இந்த இது காணாமல் கொண்டாடுறது. இன்றைக்கி ஒரு நாள் தான் ஜனங்க வருவாங்க. வந்தால் கூட அவங்க எத்தனை போலீஸ்கார் நின்று தட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது.
தடுக்கப்படுகிறது. ஆங்காங்கே அலுவலில் உள்ள காவலர்கள் அதை தடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே கலெக்ட் இருந்தா நான் விட்டுற ஏன் விட்டுற ஒன்றும் இந்த இறக்கி வா இறக்கி விடு இது இல்லை போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஜனங்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது, குறைவாக தான் இருக்குது. காரணம் இந்த சுனாமியினால் சில பேர் பயந்து போய் வராமல் இருக்கிறாங்க. அது போன வருடத்தை விட இந்த வருஷம் 65% தான், 65-70% வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாகப்பட்டபடியால் மெரினா கடற்கரையில் காண வந்துள்ள மக்கள் அனைவரும் மிக விரைவாக மெரினா கடற்கரையை பார்த்துவிட்டு அனைவரும் வெளியே வருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அஞ்சானும் இருள் சூழ்ந்த நேரம் அகிலம் எல்லாம் அடைந்தனவே சோகம் மெஞ்ஞான கதிரவனாய் வந்து முகம் அது நபியே பிறந்தனரு நான் இல்லத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார். நான் இல்லத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார். அதிநாதன் உண்மை தூதராக நாயகம் பிறந்தார். நபி நாயகம் பிறந்தார். நபி நாயகம் பிறந்தார். நான் இல்லத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார். அதிநாதன் உண்மை தூதராக நாயகம் பிறந்தார்.
for those that know Tamil, the word Muttukadu translates as end woods. It has a hamlet called Jambodai. It was a simple village. It had a livelihoods problem. It was looking for jobs, yes, so it welcomed development. Something happened in the 1990s, 1991, and suddenly citizen A in Chennai wanted to make lifestyle statements. And suddenly the land prices began to move. Then somebody decided that the whole belt should be developed as something like a Tamil Riviera. The bold and the beautiful and the affluent, they all have farmhouses there. When they decided to make it a Tamil Riviera, they of course had to have a showcase road. So our road was taken away, and then as I was watching, a toll plaza appeared just about 2 kilometers away from my farm. The local people didn't matter. I was asked to pay 45 rupees. Fish cart owners were asked to pay 15 rupees a passage. Auto rickshaw drivers were asked to pay a similar amount. A toll road basically means that an alternate free road exists, which the person who cannot afford the toll or the convenience of the toll can use. This toll road has been converted from the only road that we had. We had a single road which was going on back to several decades, and that road has been blacktopped and prettied up a little bit and was called a toll road, and everyone is expected to pay. I protested, saying that I will not pay money to go to my house. People had to take their children to school, rush someone to hospital. Our auto rickshaw man had a fare to ply. So they were coughing up. Everyone talks of sustainable development. But please understand, sustainable development to my mind has actually two parts to it. One part, of course, is to attract it, and then to retain it. And this is where we need to have a vision for the city. If you want any investor to come to Chennai, the moment he lands, typically in Chennai, they would not come by road, most of them. So you need to make sure that this first 5 minutes of experience is absolutely breathtaking. My company is focused on roads, though we are actually doing much more than roads. And the way we have looked at it, roads is not just about engineering solutions. Roads are actually a statement about a way of life. They, in a manner, reflect both our culture and our aspirations. So the idea was to start with a 6-lane road. When we did a survey, we realized it has 157 cross-sections and side streets which are coming on the road, apart from all these shops and establishments. So we said we need to create a separate service road. We need to create a dedicated NMV lane, and we need to create a pedestrian footpath right through. And that's the configuration that this road has. We said the roads are not grand just because it's a wide road. Roads are grand because there were a whole lot of tree avenues on them. Today, Singapore looks fantastic because it's all green. Lutyens Delhi looks great because it's very green. As part of this widening of IT corridor, we had to demolish something like 1,400 structures. But we did not only pay them compensation. We're actually recreating markets for them. We have worked with the government and got 6 acres of prime land.
I believe the only limits are that of a vision. Thanks to the competitive politics of the DMK and NRDMK, both of them are investing a fortune. You are seeing an investment of 5,000 crores in the single city of Chennai being done over a 3-year period. The old Mahabalipuram road south of Chennai has been opened up for development over the last few decades. And now, more recently, with the IT sector onslaught, much land and swamplands have been opened up for industrial development for the IT sector. It's not a coincidence that that area has been left open for a long time. It is because that area is largely marshlands and swamps and part of a larger ecosystem called the Pallikarnai marshland ecosystem. And in Siruseri, they've taken over several thousand acres of land. These lands, by some estimates, are worth between 1 crore to 2 crores an acre. But the lands are being sold to companies like Singapore Realty and a number of other establishments for real estate construction to house the software engineers that will come there. And it's being sold at a rate of 13 to 15 lakhs an acre. In earlier times, when land was acquired for industries, the state government has a practice of leasing out the land for a period of 99 years. Now, in the case of IT sector, they seem to be selling it wholesale. And the state also takes a loss. The farmer who sells it also makes a big loss. But the software engineers are a very special breed. They can't live in houses like the rest of the country does, or the rest of the people do. They can't drive on roads that the rest of the people find adequate. Their forms of entertainment, what needs to be done to kind of keep their creativity alive in order so that they can write software codes that run a microsecond faster, are very special. So they are likely to need things like golf courses and water sports and swimming pools and theme parks and stuff like that in order to keep their their juices flowing, their mind working. And this is going to take a very heavy toll on the local resources. I think that there are already plans within the Siruseri Park and also the Mahindra city and places like that for the construction of golf courses. Everybody knows that golf courses are water intensive and completely unnecessary and have absolutely no bearing on the local economy as far as poor people are concerned. On IT corridor, people want to work and live where the quality of life is very good. And you cannot take away a person's aspiration for that. You look, all these industries which are coming up, maybe some experts, some professionals will come from outside. But whole lot of services are best provided by local people. For example, entire security, housekeeping, pantry, landscaping, gardening, office assistants. All these services are best provided by local people. They make far more value for money. In fact, if anything, employment opportunities will grow. And second, it's not an IT industry phenomenon. It's an urbanization phenomenon. And urbanization across the world, across space, will take away more and more spaces from agriculture. But that is also because agricultural productivity is increasing. You tomorrow don't need 10,000 hectares of land to produce. As the productivity increases, a lesser amount of land can also generate the same amount of output, which is what is happening. And at the end of the day, it's a market which is taking over. In fact, today, if there is one city whose infrastructure is not going to collapse, it's going to be Chennai. Bangalore has already collapsed. Mumbai is as close to collapsing as possible. Delhi, because it has grown on the periphery at Gurgaon and Noida and the other surrounding states, it has survived. But Chennai is one city which will be ahead of its times and is the city to live in. And I think hats off to both the state government and central government for that. Right now, the population of Cholanganallur is about 15,000. It's going to grow to about something like, they're looking at in that whole area about 4.5 lakhs people coming into that area, both commercial and residential. And there you're going to have a tremendous pressure on water, not only because of the population growth, but also because of the kind of growth it's engendering. In fact, we are changing our road configuration because what Metro Water is doing is bringing water from two sources, and they're laying a water pipeline along the entire IT corridor on both sides, sir. So in fact, if anything, Chennai is one city which will be water surplus, sir, in a 3 to 5 years time, including IT corridor, compared to any other place in the country, sir. It's not going to happen that, whatever improvements in water that will happen in that area will be available to all the residents. It's not happening that way because the development is happening in ghettos, in little enclaves. So those enclaves will be well served.
pulling out from the common resource, which is groundwater, and actually forcing these other residents to have to ultimately move away because there will not be, you know, a common pool groundwater resources available in the future. கட்சியில் எப்படி போய்க்குது எங்களுக்கு பொழப்பா தானே அவங்க சொல்லுவாங்க நாங்கள் போய்க்குது எப்படி பூ வெளியில் விட்டா பிடிச்சி போயிடுறோம் அதுக்கு முன்னே விடாதுன்ட்டாங்க இப்போ 1500 1600 ஒரு மாடு அதுக்கு முன்னே பிடிச்சி போனால் விட மாட்டாங்க அதோடு சரி 2 கணுக்குட்டிங்க பிடிச்சி விட்டாங்க அவ்வளோ பெரிய கணுக்குட்டி போன வருஷம் நான் 2வது தடவை போனால் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்றாங்க அதனால் நாங்கள் போகல 2 கணுக்குட்டி எப்படியோ ஒரு 3000 ரூபாய் விற்கும் விட்டுட்டேன் ஆள் இல்லை தடைக்குன்னு போகிறது श्वसने मधुरसज्ञे त्वं प्रणम्य गद्ययाचे त्वं प्रणम्य गद्ययाचे अयि मुरली मुकुन्दस्वर वक्रारविन्द श्वसने मधुरसज्ञे त्वं प्रणम्य गद्ययाचे अधरे अधरमणि समीपं प्राप्तवत्यां भवत्याम् अधरमणि समीपं प्राप्तवत्यां भवत्याम् कथये रगसी करने कथये रगसी करने मद्दशां नन्दसूनो मद्दशां नन्दसूनो करने रगसी कथये गोपाल परिपाल சேர்க்குற மாதிரி நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வச்சு அப்பப்போ சுனாமி வந்து அடிச்சின்னு போயிடுச்சு சாமான் பாதி. அதுலேருந்து மீண்டு வந்தோம். மீண்டு வந்து இப்போ இந்த ஏரியை திறந்து விட்டுட்டு
எல்லாம் இருக்கிற பாத்திரம் எல்லாம் அதை எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் வந்து 40 வருஷமாக இந்த இடத்துல வசிக்கிறோம். எந்த கட்சிக்காரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. நாங்கள் வந்து பட்டினமாக எங்கள் மயிலில் செத்து இருக்கிறோம். எங்களை காப்பாற்றுறதுக்கு எவனும் கிடையாது. அந்த காரியம் இருக்கும்போது வரானுங்க. ஆளுங்கட்சியும் சரி, ஆவாதம் கட்சியும் சரி. இது ஏரியாவில் 25 வருஷமாகவும் நாங்கள் கண்டது என்னென்னா, குடிசை வந்து வெய்ய நாளானா எரியுது, மழை நாளானா ஒவ்வொரு வருஷமும் அந்த மழை நாளுக்கு இதே தான் பாதிப்பு. எல்லா குடிசைங்களும் அடிச்சுட்டு வருது. நம்ம உயிர் தப்பினா போதுன்னு ரேஷன் கார்டோ இருக்கிறது எதுவும் பொருளுங்களே எடுக்கிறது இல்லை, எல்லாம் வெளியே உடந்துருது. இதே போல் 25 வருஷமாக நாங்கள் இருந்துட்டோம். எங்களுக்கு இதை விட்டு எங்கன்னா ஒரு மாற்று இடம் கொடுத்தாங்க நாங்கள் எல்லாருமே போக தயாராக இருக்கிறோம். நாங்கள் எங்களை வேறு இடத்த தூக்குறோம் சார். இந்த இடத்த விட்டு நாங்கள் போயிட்டு வந்த இடமே தேவையில்லை எங்களுக்கு. 350 குடும்பம் ஸ்ரீனிவாசபுரத்தில் இங்கே அமிச்சாங்க. எங்களை 2750 குடும்பம் இங்கே அமிச்சாங்க. இங்கே இட்டுன்னு வந்து இந்த 9 மாதமாக இங்கே தான் இருக்கிறோம். இங்கே 1350 குடும்பம் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் எங்கேயோ போக வசதியில் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களே வேலைக்கு போகல, எல்லாமே எங்கள் கூட தான் இருக்கிறோம். நாங்களாம் 5 பசங்க வச்சுன்னு சின்ன பசங்க வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம். அங்கே இருக்க சொல்ல ஒருத்தர் பெயிண்ட் வேலைக்கு போனாங்க, சண்டரிங் வேலைக்கு போனாங்க. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் மீன்பாடி வண்டி ஓட்ட போயிருந்தாங்க. அதெல்லாம் இல்லாத இங்கே இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு தேவை பணம்னா எதுவுமே தேவையில்ல, அரிசி பருப்பலாம். எங்களுக்கு தேவை நிரந்தர வீடு. டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால விழாவினுடைய தன்மை வந்து குறைஞ்சி போல, விழாவினுடைய ஊர்வலம் வந்து எங்களுக்கு கெடலை. ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து இப்போ வந்து ஆன்மீகம் வந்து பெருத்துன்னு இருக்குது. அதனால் அந்த ஊர்வலம் வரும்போது இடைஞ்சல் பண்ணாமல், ஊர்வலம் வருது, சாமி வருது, அதனால் நம்ம ஒதுங்கி வழி விடணும் அன்ட்டு மக்களுக்கு, அந்த 2 வீலரில் போகிறவங்களும் சரி, 4 வீலரில் போகிறவங்களும் சரி, பஸ்ஸில் போகிறவங்களும் சரி, அவங்களுக்கே ஒரு அனுதாபம், அந்த டிரைவருங்களுக்கும் ஒரு அனுதாபத்தில் அப்படியே ஒதுங்கி நின்றுறாங்க. அது வந்து புராதன கோயில். நமக்கெல்லாம் தெரியாத காலத்துலேருந்து ஆலயம் வந்துட்டு பெரிய பிரளயம் வரும்போது அந்த அம்மனுடைய உருவம் அலையில் அணைச்சிக்கினே வந்து அந்த ஏரிக்கரையில் சேர்ந்ததாக சொல்கிறாங்க. இது எல்லாமே ஏரிக்கரை சேர்ந்ததாக சொல்கிறாங்க. ஆலயம் புராதன கோயில். எங்களுக்கு அதுதான் எல்லையம்.
அதனால தான் அங்கேருந்து கங்கை திரட்டி இந்த அம்மாவுக்கு இங்கே எடுத்துன்னு வந்து நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம். இது மேற்பட்டு 4:30 மணிக்கு மேலே இந்த குடம் ஊர்வலம் வரும். எல்லா ஊர்வலம் வந்து சாமி இறங்கும். நாளைக்கு வந்து சனிக்கிழமை அதே மாதிரி ஊர்வலம் போயிட்டு வருவோம். ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுவோம். 12 மணிக்கு ஊற்றுவோம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சாமி வந்து ஊர்வலம் வருவார். ராஜ தர்பாரில் நல்ல அலங்காரமோட மின்விளக்கு அலங்காரத்தோட எல்லையை பூரா ஊர்வலம் வருவார். ஊர்வலம் வந்து 4-5 மணிக்கு வந்து நிலையை அடைஞ்ச உடனே கும்பன்ற ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த நாளைக்கு ஆடு வெட்டுவோம், அதெல்லாம் செய்து 4 வகையான இதெல்லாம் செய்து அது படையல் போட்டு அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து அந்த கும்பம் முடிஞ்ச உடனே திங்கக்கிழமை விளையாட்டு வச்சுக்கணும். దేవుడా దేవుడా ఏడుమల దేవుడా చూడుడా చూడుడా ఎంగ పక్కం చూడుడా దేవుడా దేవుడా ఏడుమల దేవుడా చూడుడా చూడుడా ఎంగ పక్కం చూడుడా எங்காடு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டத்திட்டா எங்காடு உள்ளங்கள் சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாரே சொர்க்கம் வரும் இந்த மண் மேலே தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா. இந்த நார்த் மெட்ராஸில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது, ஒரு மெடிக்கல் காலேஜ் கிடையாது, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஏன்? You look at Chennai, the sheer geography of Chennai. On the east, you can have no development because you have the sea. On the north, because you have the entire polluting industry which has come up, and the ports which are there, that's not an area where you can grow very much. Which means even logically, the growth of Chennai can only happen in the south and in the west. I would say that the north and the south are like two different worlds actually in a certain respect. Largely in terms of the treatment of the population by the government and the officials. Because I would say the issue is really one of neglect and of poor service, poor maintenance. See, first of all, these are areas that are very congested. You have a lot of commercial establishments, you have buildings all stuck together, and you have very old systems. So there's a lot of damage to the systems. The water gets contaminated by leakages and seepages from the sewage system. And actually that is one of the major problems in this area, especially during the rains. But even in other times, you will find sewage overflows on the streets. You'll find the sewage systems are not maintained. And this is an issue of everyday operations and maintenance. That part is completely neglected there. The people have no voice, they don't have any influence. If they go to the officials, they're just dismissed, brushed aside. As in contrast to if you come to South Madras, Besant Nagar area, Anna Nagar area, where you have a lot of retired IAS officials, police officials, the better class of people in that sense who are taken more seriously, they have a lot of say. வடசென்னையை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி, பெரும்பகுதியான மக்கள் மீனவர் மக்களாக மீன்பிடி தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இதில் 500க்கும் மேற்பட்ட பருப்பு வியாபாரிகள் இருக்கிறார்கள், பருப்பு மில்லை வைத்து தயாரிக்கின்ற வியாபாரிகள் இருக்கிறார்கள், 480க்கும் மேற்பட்ட நெல் அரிசி மொத்த வியாபாரிகள் இருக்கிறார்கள், 1000க்கும் மேற்பட்ட கட்பீஸ் துணி பம்பாயிலிருந்தும் ஹைதராபாத்திலிருந்தும் வாங்கி இங்கே விற்பனை செய்யக்கூடிய கட்பீஸ் துணி வியாபாரிகள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், 30,000 மாணாக்கர் இருக்கிறார்கள், இங்கே 28 பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகள் இருக்கிறது. ஆனால் வடசென்னையிலே 30 லட்சத்திற்கு மேற்கொண்ட மக்கள் வாழ்கின்ற இந்த கட்டத்தில் எங்களுடைய நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் நாங்கள் வாழ்கிறோமா என்பது திருப்பி திருப்பி எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. Both Government of India and State Government are doing enormous lot. One, we have specifically a Chennai-Ennore port connectivity project or an Ennore-Manali road improvement program, sir. We are improving the entire network of roads in North Chennai. In fact, water pipelines are being laid. The desal plant is coming up in North Chennai. And then, of course, the Ennore SEZ is going to come up, about 3,000 hectares of land, which will completely transform that area. Over and above this outer ring road which is being proposed, right from Ennore SEZ or north of Minjur, 100 kilometers up to Kelambakam in the south, is what will open up the entire area, sir. இரும்புத்தாது தூசியை பொறுத்த வரைக்கும் 2002 போயிடுவோம்னாங்க, 2002 கேட்டால் 3 போயிடுவோம்னாங்க, 3 கேட்டால் 5 போயிடுவோம்னாங்க, இப்போ 5 கேட்டால் 8 இந்த துறைமுகத்தை விட்டே போதுங்கிறாங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதத்துங்களே வெள்ளை சட்டை என்று சொன்னால் எங்கள் வடசென்னையிலே அது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். வெள்ளை சட்டையில் சிகப்பு கலந்தவைத்தான் இருக்கும், அல்லது கருப்பு கலந்தவையாக தான் இருக்கும். எங்கள் காலெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் செருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சிவப்பு செருப்பாக இருக்கும், அந்த கருப்பு தூசி வர கருப்பு செருப்பாக இருக்கும். இதை தான் எங்களுடைய குறைபாடு. நாங்கள் என்ன சொல்லி அழ, யாருக்கிட்ட சொல்லி அழ? கார்பரேஷன் செய்கிற தப்பு தான் இது கார்பரேஷன் வேலை, சுடுகாடு கார்பரேஷன் வேலை, சிசி கனால் அந்த மாதிரி இருக்கிறது கார்பரேஷன் வேலை. இது என்ன மேலே இந்த கடவுளாக செஞ்சுருக்காரு. இது 1974 குப்பை மேடிங்க கிடையாது, இது ஃபுல் பண்ண கிராஸ் ஃபார்ம். இந்த இடத்துல குப்பையை கொட்ட மாட்டாங்க, பிரிட்ஜுக்கு அந்த இடத்துல தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. கொருக்குப்பேட்டையில் அங்கே வரணும்னா கூட தாண்டி தான் வரணும், இது குப்பை மேடே கிடையாது. 1980 கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்காங்க. அப்போவே நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணிட்டோம், குப்பை இங்கே கொட்டக்கூடாது, இது ஃபுல் பண்ணதானே அப்ஜெக்ட் பண்ணிட்டோம். அப்போ நாங்கள் அசோசியேஷன் சார்பில் சாந்தாசீலா நாயர் மேடம்கிட்ட போய், என்ன அம்மா இந்த மாதிரி செய்கிறீங்களே, நாங்கள் எல்லாம் கொடுத்து நீங்கள் இருக்கிறோம், நாட்டம் வருது, எங்களால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டோம். சொன்னதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அன்னிலேருந்து 1980 இனி வரை கிட்டத்தட்ட 150 பெட்டிஷன்ஸுக்கு மேலே கொடுத்துருக்குறோம். குப்பை கொட்டாதுங்கன்னு சொல்லி. முன்ன 2 டிவிஷன் தாங்க கொட்டுவானுங்க, இப்போ 10 டிவிஷனுடைய குப்பை கொண்டு வந்து இங்கே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்ல அதிகமாகிடுச்சே தவிர்த்தே குறையில. சரி, அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, மிக்சடு கார்பேஜ். முன்ன குப்பை மட்டும்தான் வந்துக்கிட்டு இருந்தது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டெட் பாடிஸு, அப்புறம் பிளாஸ்டிக்கு, வேறு எங்கெங்கோ இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொட்ட ஆரம்பித்து எரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எரிக்க ஆரம்பித்தவங்கன்னு எங்களால் இருக்க முடியலை. இங்கே கொடுத்து நிற்கிறவங்க நாங்களும் சேர்ந்து மறுபடியும் போய் சொன்னோம், என்னங்க ஒன்று ஜாஸ்தி பண்ணுறீங்களே, குப்பை இந்த புகைனால் நாங்கள் இருக்கவே முடியல, இது என்ன அநியாயமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, போகணுமுன்னா நாங்கள் குப்பை எரிக்கிறதுக்கு குறைக்கிறோம்னு சொன்னாங்க. அது ஓரளவுக்கு நின்றுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காரு, சாந்தாசீலா நாயரம்மா மேடம் டைம் ஆகி போச்சு. அப்புறம் ராதாகிருஷ்ணன் சார்னு வந்தார் கமிஷனர், அவர் பீரியட் ஆகி போச்சு. கலைவாணன் சார்னு வந்தார், அவர் பீரியட் ஆகி போச்சு. இப்போ விஜயகுமார் சார் வரும்போது, ராவ் சார் நீங்கள் கவலைப்படாது, நாங்கள் அதை சீர் பண்ணி கொடுத்துருவோம் சார் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சார் செய்ய போகிறீங்கன்னு கேட்டோம். கேட்டதுக்கு இதெல்லாம் செடிகளெல்லாம் வச்சு காம்பவுண்டு வாழை கட்டி கொடுத்துட்றோம்னு சொன்னாங்க. சார் அது கட்டுறதுனால என்ன பிரயோஜனம் சார், வாசனை அப்படியே இருக்குது, அங்கேருந்து குப்பையெல்லாம் வருது, இந்த இடத்துல இருக்கக்கூடாது. உங்களுக்கு நார்த் மெட்ராஸ் தான் கிடைச்சதா, வேறு இல்லையா? முன்ன நுங்கம்பாக்கத்தில் இதே மாதிரி இருந்தது, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சேர்ந்து அதை மூடிட்டானுங்க. இப்போ நுங்கம்பாக்கம் ஃபஸ்ட் கிளாஸான சிட்டி ஆகி போச்சு, அதான் வள்ளுவர் கோட்டைன்றது. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, மந்தவள்ளி பஸ் ஸ்டாண்டு, அந்த இடத்துல பெரிய குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அட்வொகேட்ஸு, ஆஃபீஸர்ஸு, நல்லா படித்தவங்க, அவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போய் நாங்கள் ஏதோ செய்வோம்னு சொன்ன உடனே அதையும் நிறுத்திட்டானுங்க. இந்த இடத்துல வேறு யாரும் சொல்கிறதுக்கு இல்லைன்றதுனால தான் செய்கிறானே தவிர்த்து இதில் இருக்கிற அநியாயம் அவங்களுக்கு தெரியும். இந்த 350 ஏக்கர் இப்படி குப்பை போனதுனாலே டெவலப்மெண்ட் இந்த ரோடோடு போயிடுச்சு. அந்த பக்கம் மகாபலிபுரம் வரலும் சிட்டி போகுது, மகாபலிபுரம் தாண்டிடுச்சு. இந்த பக்கம் பூனமல்லி தாண்டி போகுது. ஆனால் நார்த் மெட்ராஸில் இந்த ரோடு தாண்டி போகிறதுக்கே வசதி இல்லை. பாருங்கள் என்ன வேலை செஞ்சிட்டீங்க. முதல்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆரம்பித்து இன்றைக்கி எடுக்க முடியாதுன்னு சொல்லி
இங்கே வந்து உரம் தயாரித்துக்கு பண்ண போகிறோம், 400 கோடிக்கு பெரிய ஸ்கீம் வருதுன்னு சொல்கிறான். எதுக்கு அந்த உரம் கோரம் எங்களுக்கு தேவையில்லை, அது கொண்டு போய் இன்னொரு இடத்துல வையுங்க. அந்த உரம் விஷயம் என்ன தெரியுமா, ஒரு நாளைக்கு அது 1500 டன்னு தேவையா. இங்கே வர்ற குப்பை 350 டன்னு தானா. ஆகையினால சிட்டியில் இருக்கிறது மொத்தமே இங்கே வரும் இனிமேல். அப்போ தான் குப்பை வந்து அது ஃபீட் பண்ண முடியுமா. அந்த மெஷினுடைய கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இருக்கா. ஏங்க இதெல்லாம் இன்னொரு இடத்துக்கு போய் செய்ய, இது சிட்டி இல்லையா, டிவிஷன் 1 இல்லையா, டிவிஷன் 155 டிவிஷன் இருக்க சிட்டியில் இது 1வது டிவிஷன் சொல்கிறியே, 1வது டிவிஷன் இந்த கத்தியில் இருக்கணுமா, பெரிய பிள்ளை கத்தி இப்படி தான் இருக்கணும் மாதிரி இருக்குது. நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துக்கு 400 கோடியோ 500 கோடியோ, இப்போ 400 கோடி வச்சு இது ஆரம்பித்தான்னா இனிமேல் எடுக்கவே மாட்டானுங்க. ஏன் முதல்ல சொல்லக்கூடாதா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நாங்கள் இப்போ 400 கோடி செலவு பண்ணிட்டோமே, இனிமேல் போக முடியாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு வருதே தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. ஆனாலும் நாங்கள் சொல்கிறோம், வாக்குறுதி கொடுக்குறோம், இது எப்படியும் ஷிஃப்ட் பண்ணுறோம். எடுத்து எடுனாக்கா நாங்கள் எங்கே போவோம், எல்லாமே இந்த பில்டிங்கில் மீன் சாப்பிட்றாங்க. அவங்களே பார்த்து ரிப்பேர் கொடுத்துக்கினே இருந்து எங்களை வந்து சும்மா தொல்லை கொடுக்குறாங்க. சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கேன், எனக்கு வேறு எதுவும் கிடையாது, வேறு பொழப்பு எதுவும் கிடையாது. கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறவளுங்க எங்களை எடி எடுன்றாளுங்க. சம்பளம் வாங்குறவங்க கையெழுத்து போட்டு எடுன்ற, அப்போ நாங்கள் எங்கே போய் பழக முடியும், எங்களுக்கு கடையில் இப்படி செய்யுது, நாங்கள் இன்னும் எங்கே போய் சாவுச்சு சொல்லுங்கள். நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் காலி பண்ண போகிறதே கிடையாது, நாங்கள் இந்த இடத்துல தான் இருப்போம். நாங்கள் ஆனால் காலி பண்ணால் அவங்க தான் போகணும். இதே நாங்கள் இங்கே தான் நாங்கள் சாவோம், நாங்கள் செத்தாலும் இங்கே தான் சாவோம். நாங்கள் Kalakshetra colony, we moved in thinking it'll be a quiet, nice place. Even there, commercial buildings are coming up and organizations are coming up. We built our house about 23 years back. In between, I went to Bangalore for about 10 years and back again. Now for the last 6-7 years, I've been here. When we moved in, it was very, very nice, and we could hear the sea from my house. But now it's only the traffic and filthy the place has become, and our water has become salty. Like 2 years back, my water was very good, and one big flat came up and they brought in the seawater. Now we are getting seawater into our house. It is the big buildings, definitely. Yeah, beach, I think. Never used to be so dirty before, but in between became very dirty, and now it's getting cleaned, I suppose. I was in the Indian Audit and Account Service. I was finance director of a public sector company.
நாங்கள் பெசன்ட் நகரில் 2 ஸ்பெல் இருந்தோம். முதல்ல 82 to 85 3 years சாஸ்திரி நகரில் இருந்தோம். அப்புறம் வந்து இப்போ வந்து 96 97லேருந்து இப்போ டில் நவ் we are living in பெசன்ட் நகர். நாங்கள் வந்து இந்தியாவில் பல பெரிய சிட்டிஸில் இருந்திருக்கோம். ஸ்டில் we always had a fancy for பெசன்ட் நகர் because I think it is one of the best residential areas in the country, entire country. We love living in பெசன்ட் நகர். சீ பக்கத்தில் இருக்கிறது, மற்றபடி access to cultural centers, business, ஷாப்பிங் எல்லா விதத்துலேயும் ரொம்ப சௌரியமாக இருக்குது. அண்ட் வெரி காம் அண்ட் பீஸ்ஃபுல் லொக்காலிட்டி, குட் பீப்புள், குட் நைபர்ஹுட். வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மோரர்லெஸ் எல்லோரும் ரிட்டையர் ஆகிட்டு இங்கே வந்து ஃப்ளாட் வாங்கிட்டு வந்துட்டுருவா தான். நிறைய எனக்கு தெரிஞ்சவாளே நிறைய பேர் இங்கே வந்திருக்கா. நல்லாவே இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. மெயின்லி பீச் தான் அட்ராக்ஷன் எங்களுக்கு. பீச்சில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அட் த சேம் டைம் இதுவும் வந்திருக்கு. ரொம்ப க்ரௌடடாக போயிடுது. இப்போ சனி ஞாயிறுலாம் பார்க்கிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போது காலம்பரம் வந்தாக்க நல்லா இருக்குது, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட்டு இது க்ளீனிங் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்கா. இப்போ நல்லா நிறைய இதெல்லாம் மாற்றிருக்கா. அது முன்ன இந்த மாதிரிலாம் இல்லை. ஆமாம், நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கா, நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரோவை வந்து கமர்ஷியலாக ஆக்கக்கூடாது. இந்த ரோவை தான் கொஞ்சம் நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் எவ்வளோ அழகாக வச்சுட்டுருக்கேன். அந்த நியர் த பீச் இந்த ஃபஸ்ட்டு இது இந்த ரோ பர்டிகுலர்லி நல்லா வச்சுக்கணும். இதை மாதிரி ரொம்ப கமர்ஷியலாக ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறின்னு இருக்குது. அந்த மாதிரி மாறினா அப்புறம் அதோட இது சாம் போயிடும். பெரிய சேஞ்ச் என்னன்னாக்கா 82 to 85 இருக்கும்போது எல்லாம் தனி வீடாக தான் இருந்தது. ஃப்ளாட்டு இது வந்து கான்செப்ட்டு இந்த ஏரியாலாம் வரல அதிகமாக. சிட்டியில் ஆழ்வார்பேட்டை அந்த மாதிரி இடத்துல தான் இருந்தது. 80ஸ்லேருந்து ஃப்ளாட்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. எல்லாம் வீட்டையும் அடிச்சுட்டு ஒரு வீடு இருக்கிற இடத்துல 8 வீடு கட்டுறா. இப்போ இது பிகம் வெரி க்ரௌடட். இன்ஃபேக்ட் டெல் யூ தி ட்ரூத், அது ஒன்றும் நீங்கள் வச்சுக்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க, லெட்டர் எடுத்து எடிட் பண்ணிடலாம். We may like to move even still out of this place towards Valmiki Nagar or Neelangarai, because this place is getting very crowded now. It's alarmingly getting crowded. Of course, one or two advantages என்னன்னா நல்ல ஃபுட் வேர்ல்டு, நீல்கிரிஸ், அந்த மாதிரி ஷாப்பிங், கோனிகா, அந்த மாதிரி எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஈவன் நல்லி கூட வந்திருக்கு, நகை கடை கூட வந்துடும், ஈவன் தங்க மாளிகை கூட இன்னொன்று வந்துடும். இங்கே எல்லாம் வந்துட்டுருக்கு. But that is not the main point. But the other charms are going away. மாற்றங்கள்னா திடீர்னு மாறிக்கிட்டே தான் இருக்குது. காலம் புறாவும் கண்டது என்ன இருக்குது எது சொல்ல முடியும்? ஒன்றா ரெண்டாக சொல்கிறதுக்கு மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே யாரும் வரமாட்டாங்க. அந்த பிளேட் பார்த்து தாண்டி இன்னும் வர முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்கும். எல்லாம் பயம். தாராளமாக போகலாம், பகல் மாதிரியாக சுற்றலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம். நைட் அண்ட் டே பகல் மாதிரியே இருக்குது. விளக்கு போட்டதுனால வந்து பீச்சுக்கு ஆள் வரும்னு சொல்லல. எங்கே இருந்தாலும் இப்போ பெசன்ட் பீச்சு கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்குன்னு வர்றாங்க. I am a corporate person, been there for almost 29 years. Now I'm on my own. I'm a consultant, management consultant. I'm actually taken Adyar since the last 25 years, Gandhinagar Adyar. But I come into Besant Nagar for my morning walks in the last so many years. The beauty and the ambience of this beach is gone, totally gone. But we have no other options. It's better than Marina, but not as good as what we have in Pallivakam and Neelangarai. So maybe I'll be shifting there very soon, though it means getting up a little early. But if you come in a little earlier here, if you're here by 5:30 to 6:15 is nice. But it's not like what it was 10 years back. In terms of having a better evening with your family and outing, it's not so good now. Too much of a crowd. I'm not saying that people from the lower class should not enjoy. They should enjoy. But of course, everybody has a right to enjoy. But you should have a specific area where people want to enjoy the walking and the scenery. They should be allowed to do that. You can't mix up everything. Like what you find here is like what we have in the roads. You have the bullock cart, you have the cyclists and the limousines going the same road at the same speed. So you're spoiling everybody's fun.
திருவிழாக்கு வர பொழுது வேளாங்கண்ணி மாதா வந்து நினச்சிட்டு வந்தால் என்றைக்குமே கெடுதல் கிடையாது. நாங்கள் நினச்சிட்டு வந்தாலும் அதோட அமோகமாக தான் இருக்கும். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை இருக்காது. அந்த மாதா பேரில் நாங்கள் வந்துட்டு போனோன்னாக்கா எல்லாமே வந்து எங்களுக்கு கைக்கூடி வரும். ஒரு நைட்டு ஒரு பகலில் இருந்தோன்னாக்கா 2000 கிடைக்கும், 1000 கிடைக்கும். அதை வந்து சாப்பிட்டு மிச்சம் மீது பஸ்ஸு சாட்சி எல்லாம் போன பிறகு 200 300 வீட்டுக்கு கொண்டு போவோம். கோயிலுக்கு வந்து செலவு பண்ணுறது எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி தான். இது ஒரு திருவிழா மாதிரி தான். நாங்கள் வர்றது போகிறது எல்லாமே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை. க்ரௌட் வந்து இயர் பை இயராக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு டே வந்து அந்த ஃப்ளாக் கொடி ஏற்றும் அன்னை மாதா வேளாங்கண்ணியோட கொடியை வந்து ஏற்றும் விழா. அதுக்கு வந்து நேர்லி வந்து 1 lakh பீப்புள்ஸு. ஸோ அது வருஷத்துக்கு வருஷம் அதிகமாகிட்டே வருது. சிட்டிலேருந்து நிறைய க்ரௌட் வர்றதுனால அதை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணணும். ஸோ ஸ்டாம்பீட் ஆகக்கூடாது. அதை மோஸ்ட் ஒர்க் ஃபார் தி போலீஸ். ஸோ திருவான்மியூர் காவல் நிலையம் மட்டும் வந்து ஒரு டெப்டி கமிஷனர் தலைமையில் 3 அசிஸ்டன்ட் கமிஷனர் 10 இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி வந்து கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு பப்ளிக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இது வரைக்கும் எந்த சின்ன அசம்பாவிதமும் நடக்கலை. ஸோ க்ரைம் கண்ட்ரோல், ரெகுலேஷன் ஆஃப் தி க்ரௌட், இது 2 ஒர்க்கும் முக்கியமானது. லோக்கல் ரெசிடென்ட் பீப்புள்ஸோட அட்வைஸ் கூட்டமெல்லாம் போட்டு அவங்களையும் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். The problem is not with the festival. The problem is with the hawkers. Hawkers have usurped our parking space, which has created complications for our customers to come into the shop. Because of that, the customer is not coming in. Apart from that, the festival as such doesn't create much of a problem, because every Sunday they have their usual mass and they have the Easter and other festivals, which this problem does not arise. Just for this 10 days, this problem has arisen. So our regular business have been affected. இது கார்பரேஷனில் டெண்டர் விடுறதுனால கடைகளை வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுருந்துட்டுருக்குறோம். ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு, பேங்க்கு, அது கூட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது போலீஸோட கடமை. அதையும் நாங்கள் தயாராக பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். கடைக்காரங்களையும் அடிக்கடி நாங்கள் பார்த்து மானிட்டர் பண்ணிட்டு வந்துருக்குறோம். தேவைப்படும் போது ஸ்மால் பெட்டி கேசஸ் ஆஸ் பர் தி லா வந்து கேஸும் போட்டு புக் பண்ணி ஸோ ரெகுலரைசேஷனும் ப்ராப்பராக பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். And it's becoming more and more and more so. Everything is becoming primary at the moment. Colours, attitudes, music. And Jimi Hendrix is a sort of #1 primary in these things. I have a restaurant called Giorgio. It's just opened about 3 months back. And there's this festival that has been going on here for the last 8-9 days. Which has created a lot of problem for us due to a lot of crowd coming in onto this road. It affects our business in a very drastic way, because it's very difficult for all our vehicles and our customers to come in since the roads are getting totally blocked. We have been trying to tell all the authorities who are in charge of this that maybe try to change the route, because this road has now become a very incoming, and a lot of new banks have come up and on this road, and there is a departmental store which also gets very affected by the business. This entire thing here is illegal. They need not have these shops here. They can just have people walking in. It need not be a roadblock. We are hoping to do something for next year. We are trying to move few things, so hopefully something should come across. Even across the road, if you see, there is a shop called Woodpecker. He's also been having, what he has done is he has blocked that entire space and put up his own security so that nobody sits in front of his road, so that his business doesn't get affected. And this is being the first year for us here. We will try to do something for next year. Definitely we will try and move things so that this doesn't affect us again. கருணையின் வடிவாய் கதிரவன் ஒளியாய் கடவுள் வருகின்றார். இனிமை உருவாய் இதயம் மகிழவே இறைவன் வருகின்றார். கருணையின் வடிவாய் கதிரவன் ஒளியாய் கடவுள் வருகின்றார். இனிமை உருவாய் இதயம் மகிழவே இறைவன் வருகின்றார். ஆராதனை 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 ஆராதனை. This is fun. It's a temporary thing. I like it. But South is expanding like anything, south of Madras.
and it's expanding sometimes in a very frightening way, where literally in all those places are really going in a very unplanned manner. So I just hope my children are next 20-30 years, how they're going to be. We are lucky ones. I would say we are lucky. আমার নাম দিলীপ দাস, বাড়ি চেকপোস্ট বইদরা, মালদা। একখানা গান বলতে চাই। বাই বাই बाय 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 बाय, मैं तुझे छोड़ के कहाँ जाऊँगा, मेरी भोले सनम तेरी सर की कसम, जाके जल्दी ही मैं लौट आऊँगा, मैं तुझे छोड़ के कहाँ जाऊँगा, जब तक सजेगी सांसों का सरगम, तेरे ही नग में गाता रहूँगा, यादों को तेरे दिल से लगा के सपनों में तेरे आता रहूँगा, मैं जिस्म हूँ तू है जान, होंगे कभी ना जुदा,